அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனது முஸ்லீம் நண்பர் ஒரு பழக்கமானவர் இறந்து விட்டார். அவருக்காக நான் சதக்கா கொடுக்கலாமா? நீங்கள் ஹதீஸ் அடிப்படையில் பெற்றோருக்கு கொடுக்கலாம் என்று கூறினீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் நம்ம பெற்றோர்கள் இறந்துட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நம்ம தர்மம் செய்யலாம். நம்ம வந்து நம்ம நம்ம நன்மைக்கும் தர்மம் செய்யலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு நல்ல காரியத்துக்கு செலவிடும்போது, இறைவா இந்த காரியத்துக்கு நான் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறேன், இதனுடைய நன்மை வந்து என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வை அப்படின்னு மனதால் எண்ணிக்கொண்டு அப்படி தர்மம் செய்யலாம். செய்கிறது நாமளாக இருந்தாலும் அதனுடைய நன்மை வந்து பெற்றோருக்கு என்று செய்யலாம் என்பதற்கு ஹதீஸ்கள் இருக்குது. அதனால் உறவினர்கள் அது மாதிரி செய்யுங்க என்று சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ பெற்றோர் மாதிரி உறவினருக்கு தான் செய்யணுமா? நெருங்கிய நண்பராக இருக்கார், அவர் இறந்துட்டார், அவருக்கு கொஞ்சம் நன்மை சேரட்டுமே என்பதற்காக வேண்டி ஒரு 10,000 ரூபா ஒரு நன்கொடையை கொடுத்து, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கொடுத்து, எல்லாம் இதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை என்னுடைய நண்பரை கூட்டாளி அவருக்கு சேர்ப்பாயாகன்னு மனசில் எண்ணிக்கொண்டு அவருக்காக கொடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறார். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிஞர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டால் வந்து யாருக்கு வேணாலும் தர்மம் செய்யலான்னு சொல்கிறாங்க. அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தர்மம் செய்தல் என்பது வந்து தாய்க்கு தான் செய்யணும், தகப்பனுக்கு தான் செய்யணும்ன்றலாம் கிடையாது. எந்த ஒரு முஸ்லீமுடைய நன்மைக்காக வேண்டியும் எந்த ஒரு முஸ்லீமும் என்ன செய்யலாம், ஒரு தர்மத்தை செய்யலாம் என்பது அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்க்கு செஞ்சாங்கல்ல, தாய்க்கு செஞ்ச மாதிரியே நீங்கள் என்ன செய்யலாம், உன் நண்பராக இருக்காரா, அவரும் மறுமையில் வெற்றி பெறட்டுமே, அவருக்காக நம்ம தர்மம் செய்வோமே என்று அந்த மாதிரி செய்யலாம் என்பது தான் அதிகமான ஆட்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் நாம் அதில் முரண்படுறோம். என்ன முரண்படுறோம்னு கேட்டால், அந்த ரீசன் என்ன வருது, உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகாரியில் 1852 7315 இந்த 2 ஹதீஸுகள்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு அம்மா வர்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்தில். ஜுஹைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து, இன்ன உம்மி நதரத் அன் தஹஜ்ஜ ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், எனது தாயார் ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை செய்து செய்யாமலே மரணித்து விட்டார். அஃப அஹுஜான்ஹா, அவர் சார்பில் நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. அம்மா வந்து ஒரு ஹஜ்ஜி செய்யணும் என்று நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க. ஆனால் அந்த நேர்ச்சி நிறைவேற்றாமல் மூத்தா போயிட்டாங்க. அவங்க தலையில் அந்த ஹஜ்ஜிங்கிற கடமை இருந்துக்கிட்டு இருக்கிறது. அதன் சார்பாக அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் ஹுஜ்ஜி அன்ஹா, நீ அவருக்காக நீ ஹஜ்ஜி செய்யி சொல்லிவிட்டு, அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு கவனிங்க. ஐத்தி லவ்கான அலா உம்மிக்கு தைனும், உனது தாயாருக்கு கடன் இருந்தால், யாருக்காவது உங்கள் அம்மா கடன் கொடுக்க வேண்டி இருந்தால், குந்தி காலியத்தன், நீ தான் நிறைவேற்றுவாய். உங்கள் அம்மாவுக்கு கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய். அதனால உகுதுல்லாக, அல்லாவுடைய கடன் நிறைவேற்றுங்க. ஃபல்லாஹு ஹக்குபில் வஃபா, கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாவுக்கு அதிக உரிமை இருக்கிறது. ஒரு தாய்க்காக வேண்டி ஒரு பிள்ளை செய்யணுங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் தாயார் பட்ட கடனை நீங்கள் தானே நிறைவேற்றுவீங்க. சட்டப்படி கிளைம் பண்ணி கேட்கலாம்ல. உங்கள் தாயார் கடன் வாங்கிட்டு இறந்துட்டாங்க, கடன் கொடுத்தவங்கள்ட்ட வந்து கேட்பான்ல, உங்கள் அம்மா எனக்கு இது தரணும் அப்படின்னு கேட்பான்ல. அப்போ அந்த ஒரு கிரவுண்டு இருக்க போய் தானே அந்த ஹஜ்ஜை செய்ய சொல்கிறாங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்யணும் என்பதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் கடனை நீ நிறைவேற்றுற நிலையில் இருக்கிறியா, நிறைவேற்ற கடமைப்பட்ட, விரும்பி நிறைவேற்றலாம். யாருடைய கடனை யார் வேணாலும் கொடுக்கலாம். இஸ்மாயில் கொடுக்குற கடனை கந்தசாமி கூட கொடுக்கலாம். விரும்பி கொடுக்கறத பேசலை, கிளைம் பண்ணி கேட்க இயலுமா? கிளைம் பண்ணி எப்போ கேட்க முடியும்? அம்மா கடனை பிள்ளைகிட்ட கேட்க முடியும், அப்பா கடனை பிள்ளைகிட்ட கேட்க முடியும், பிள்ளையோட கடனை அப்பாட்ட கேட்க முடியும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால். அப்போ வந்து யாருடைய ஒருத்தருடைய கடனுக்கு யார் பொறுப்பாளராக இருப்பாங்கன்னா வாரிசு தான் இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த வாசகத்தை என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவின் மீது கடன் இருந்தால் நீ தானே நிறைவேற்றுவாய் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அதை கடனோட இதை கம்பேர் பண்ணுறாங்க. எதை? இந்த இபாதத்தை கடனோட கம்பேர் பண்ணி, கடனுக்கு எப்படி உங்கள் அம்மா கடனுக்கு நீ பொறுப்பாளியோ, உங்கள் அம்மாவுடைய அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஹஜ்ஜி, அதுக்கு நீ தான் பொறுப்பாளி அப்படிங்கிறது வர்றதுனால, பிறருக்காக செய்தல் என்கிறது வந்து இறந்ததுக்கு பிறகு பிறருக்காக நன்மை செய்தல் என்பதற்கு வந்து உனக்கு ஒரு கிரவுண்டு இருக்கணும். எனக்கு ஒரு நெருங்கிய கூட்டாளி இருக்காருன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு கடன் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டேன் வேற ஒரு ஆள்கிட்ட. அவன் வந்துக்கிட்டு என்னுடைய நண்பர்கிட்ட போய் கேட்பானா, உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு தரணுங்க அந்த ரூபாயை தாங்கண்டு இன்ஃபர்மேஷனாக என்ன செய்வான், சொல்லுவான். அல்ல உங்கள் சொந்த பந்தக்கிட்ட கேட்டு வாங்கி தாங்கன்னு கோரிக்கை வைப்பானே தவிர, என்னுடைய கடனை வந்து என் நண்பன்கிட்ட யாராச்சுமே கேட்பாங்களா, கிளைம் பண்ணி கேட்பாங்களா?
கிளைம் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்போ அவருக்காக நம்ம ஏன் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம பார்வை. அதிகமான அறிஞர்கள் இந்த பார்வையில் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த ஹதீஸில் வாசகங்களை கவனிக்கிறோம். பிறருக்காக ஒரு நன்மை செய்தல் என்பதில் வந்து துவாவுக்கு மட்டும்தான். அது நன்மை செய்தல் எதுவும் வராது, சும்மா கோரிக்கை தானே. கோரிக்கை நீ யாருக்கு வேணாலும் வைக்கலாம். துவா செய்வது வந்து ரப்பனா இக்ஃபிர் லனா ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான். உண்மையான மூமின்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு துவா செய்வாங்களாம். எப்படி துவா செய்வாங்க? ரப்பனா இக்ஃபிர் லனா, எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவங்களே மன்னிப்பாயாக என்று துவா செய்வார்கள் நல்லா சொல்கிறான். அப்போ ஈமானோடு முந்தி விட்டவர்களுக்காக வேண்டி துவா செய்வதற்கு பொது அனுமதி இருக்கிறது. அதுக்கு வந்து நெருக்கமாக இருக்கணும், உறவாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் நண்பருக்காக நீங்கள் நினைச்ச நேரத்துல எல்லாம் துவாக்கள் செய்யலாம். தர்மம்னு செய்வதோ ஹஜ்ஜை செய்வதோ அவர் மீது கடமையான ஒரு நோன்பை செய்வதோ அது யாருக்கு கடமையாகும்னு கேட்டால் அவங்க வாரிசாக தான் இருக்கணும். இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி புகாரியில் வந்து 1953 ஹதீஸில் வருகிறது. இது முதல் சொன்னது ஹஜ்ஜை பற்றி வருதா, இது நோன்பை பற்றி வருது. எப்படி வருதுன்னு கேட்டால் ஒரு மனிதர் நபிகிட்ட வந்து சொல்கிறாரு, இன்ன உம்மி மாத்தத்து வாழைஹா சௌமு ஷஹரின், ஒரு மாத நோன்பு கடமையாயிருக்கும் நிலையில் எங்கள் அம்மா இறந்து விட்டார். எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதம் நோன்பு வைக்க வேண்டி இருக்குது. அது நேர்ச்சை நோன்பாக இருக்கலாம், அல்லது ரமலானுடைய நோன்பாக கூட. ஒரு ரமலான் முழுசும் கூட ஒரு நோன்பு விட்டுருப்பார். விட்டுட்டு அடுத்த மாதம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, அடுத்த மாதம் வைக்கலான் இருந்துப்பார், மூத்தா போயிருப்பார். அப்போ ஒரு மாத நோன்பு அவர் மீது இருக்கும் நிலையில் அவர் வந்து மரணித்து விட்டார், எங்கள் அம்மா மரணித்து விட்டார். அஃப அக்லிஹி அன்ஹா, அவர் சார்பில் அந்த நோன்பை நான் நிறைவேற்றலாமான்னு மகன் கேட்குறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க, நிறைவேற்றலாம்னு மட்டும் சொல்லியிருந்தா யாருக்கு வேண்டாலும் யார் நிறைவேற்றலாம்னு போயிடலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாம்னு சொல்லிவிட்டு ஆமான்னு சொல்லிவிட்டு இப்போ தைனுல்லாஹி அஹக்கம் யுகுலா, அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக தகுதி படைத்தது. அந்த கடனை கம்பேர் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுங்க. அப்போ கடனை நிறைவேற்றுனா கடனை யார் நிறைவேற்றுவா? அவங்களுடைய வாரிசு தான் நிறைவேற்றுவாங்க. அப்படிங்கிற ஒரு கிரவுண்டோடு தான் அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தர்மம் செய்கிறது பற்றி கூட ஹதீஸ் நேரடியாக இருக்கிறது. 2756 2762 இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அன்ற சாதிபுன் உபாதா அந்த ஹசரஜ் தலைவர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வெளியூருக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவர் ஏதோ ஒரு வேலையை வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அப்போ தூஃபியத் உம்முஹு காயிபுன் அன்ஹா, இவர் வந்து வெளியூர் சென்றிருக்கும் நிலையில் அவருடைய அம்மா இறந்து விட்டார்கள். அப்புறம் வந்து கேள்விப்பட்டு அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? யாரை சொல்லலாம்? இன்னும் மீ தூஃபியத் வான காயிபுன் அன்ஹா, நான் வெளியூர் சென்றிருக்கும் பொழுது எனது தாயார் மரணித்து விட்டார். என்போஹா ஷையுன் இந்த சத்தக்து பிஹான்ஹா, அவர் சார்பில் நான் தர்மம் செய்தால் அவருக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? அவருக்காக நான் தர்மம் செய்ய விரும்புகிறேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்கள ஏதோ நன்மையை சேர்த்து வைப்போமே, அதுக்காக வேண்டி நான் ஒரு தர்மங்களை செய்துவிட்டு அதனுடைய நன்மை எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கட்டுமே என்று நினைத்தால் கிடைக்குமா அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் ஆமாங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறான்னு, மிஹ்ராஃப்ன்ற ஒரு தோட்டம் எனக்கு இருக்கிறது, அதே அல்லாவுக்காக நான் தர்மம் செய்கிறேன்னு சொல்லி தர்மம் செஞ்சுட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதுலேயும் யாருக்காத்தா இது மாதிரி வருதுன்னா நண்பருக்கு வரல, சொந்தக்காரங்க அம்மாவுக்கு தான் வருது. அம்மாவுக்கு தர்மம் செஞ்சாங்கன்னு வருது. இது அல்லாத வேறு அம்மா அல்லாத அண்ணன் அல்லாத உறவினர் அல்லாத யாருக்காக தர்மம் செஞ்சாங்கன்ற மாதிரி ஹதீஸ் கிடைக்குதான்னா கிடைக்கல. அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதனால் உங்களுடைய நண்பர் வந்து அவருடைய கடனை நீங்கள் அடைக்க கடமைப்பட்டவராக இருந்தீங்க என்று சொன்னால் அவருக்காக நீங்கள் தான தர்மம் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்காக துவாக்கள் எல்லாருக்கும் செய்யலாம். மூமினாக மரணித்த யாருக்கு வேண்டுமானாலும், உங்களுக்கு முகம் தெரியாத இத்தனை இமாம்கள்லாம் கேள்விப்படுறோம், அவங்கள முகமே நமக்கு தெரியாது, அவங்களுக்கு கூட செய்கிறோம். அப்போ ஆளை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி துவா யாருக்கு வேணாலும் செய்யலாம். துவா செய்வதற்கு பொதுவாக எல்லாருக்கும் செய்யலாம் என்ற பொது அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய அவர் மீது உள்ள கடனை தீர்ப்பதற்கு செய்வதற்கு ஒரு உரிமைப்பட்டவராக இருக்கணும். ஆனால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் வந்து இது நம்ம புரிதல், சிலர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து கடமைக்கு உள்ள விஷயம் இல்லையே, தர்மம் செய்கிறது தானே, இது கட்டாய கடமையான ஒரு விஷயத்துக்கு தான் அந்த நீ கடனை நிறைவேற்றணும் அப்படிங்கிற பிரச்சனை வரும். இது தான தர்மங்கிற நம்மளாக செய்கிறது தானே, அவர் மீது கடமையெல்லாம் அவளைய, அவர் தாயார் மீதோ வேறு யார் மீதோ தர்மம் செய்கிறது கடமை கிடையாது, இவனாக தான் செய்கிறான். அதனால் நம்மளாக விரும்பி செய்கிற தர்மம் தானே, இது கடமைக்கு உள்ளது இல்லையே அப்படிங்கிறதுனால அதை அவங்க யாருக்கு வேணாலும் தர்மம் செய்யலாம் என்ற கருத்துடையவங்க இதுக்கு மறுப்பாக அதை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க? நீங்கள் சொல்கிற உதாரணங்கள் எல்லாம் ஹஜ்ஜி நோம்பெல்லாம் கடமையான ஒரு விஷயம். அந்த கடமையானது செய்கிறதா இருந்தால் அவன் புள்ள குட்டியாக தான் இருக்கணும், வாரிசாக தான் இருக்கணும். இது தர்மம் என்பது கடமை கிடையாது, விரும்பி செய்வது.
விரும்பி செய்தல் என்பது யாருக்கும் செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பதிலையும் சொல்கிறாங்க. இதில் எதில் அப்படி அந்த பதிலையும் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க சிந்திக்கிறதுலேயே ஒரு பேசிக் இருக்கிறது. அது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் தர்மம் செஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான்.